me. So என்னோட வாய்ஸ்ல ஏதாவது வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல, வாய்ஸ் வந்து பிளர்ரா இருக்கு அண்ட் ஸ்கிரீன் ஷேரிங் கிளியரா இல்லைன்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க ரைட் நோ. Thank you. And yesterday I got a couple of pings for 5-6 ping வந்தது. Like they got minions merge பண்ண முடியல, அன்காமன் பண்ணல, ஸ்பேஸ் இருந்தது. So I just tried to rectify everyone's issues and whoever ping me I just solve them. அவங்கள தவிர வேற யாருக்காவது இந்த மாஸ்டர் ஸ்லேவ் செட்டப் பண்றது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா? ஓகே, தென் எல்லாருக்குமே கிளியரா அவுட்புட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யார் ப்ராக்டிஸ் பண்ணலையோ இந்த வீக்கெண்ட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம கான்செப்ட்ஸ் மேல போக போக யூ வில் பி லோடட் அப் எவ்ரிதிங். So use that one day time and try to practice it more. So in last class whatever we saw, I'll just give a quick heads up. நம்ம கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்லாம் என்னன்றதுல ஸ்டார்ட் பண்ணோம். தென் மாஸ்டர் ஸ்லேவ் மெக்கானிசம்னா என்ன, மாஸ்டர் ஸ்லேவ் மெக்கானிசம் எப்படி யூஸ் பண்ணுன்றத செட்டப் பண்ணோம். ரியல் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எங்க யூஸ் பண்ணோன்றத சொன்னேன். ஆஃப்டர் தட் வாட் இஸ் புஷ், வாட் இஸ் புல் மெக்கானிசம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஏஜென்ட் பேஸ்ட் அண்ட் ஏஜென்ட் லெஸ்னா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலி உங்களுக்கு எப்படி இந்த மாஸ்டர் ஸ்லேவ் செட்டப் பண்றது, ஹவு டு டூ த கான்ஃபிகரேஷன் செட்டப். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணோம். இதுலயே உங்களுக்கு ஒரு ஆன்சபிள் இல்ல சால்ட் ரிலேட்டடா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டா ரியல் டைம்ல கேட்கக்கூடிய ஒரு 10 இன்டர்வியூ கொஸ்டின்ல ஒரு 4ல இருந்து 5 மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இது இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் ஹையர் லெவல்ல போயிட்டு நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி அடாப்ட் கமாண்ட்ஸ் டைப் பண்றது, தென் சால்ட் ஸ்டாக் மெயினா யூஸ் பண்றது புல் மெக்கானிசம்காக, கேதரிங்காக. ஸோ கேதரிங் எப்படி பண்றது, தென் வாட் ஆர் த அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸ் இன் சால்ட் வேர்ல்ட் அண்ட் ஹவு டு டூ இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங். அதாவது சிங்கிள் லெவல் டார்கெட் பண்ணாம இல்ல எல்லா மினியன்ஸ் அட் அ டைம் டார்கெட் பண்ணாம நம்மளுக்கு தெரிஞ்ச மினிமம் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி டார்கெட் பண்ணலாம். இதுக்கு ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு, பிசிஆர்இ காம்பவுண்ட் மேட்சஸ். ஸோ அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நான் ஷேர் பண்றேன். After that I'll teach you how to write the YAML coding, what is basic to start with writing, and sila YAML examples I'll just try to run it for you. Finally we will also see how to set up multi-master mode. So this is the index what we are going to see for today. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எங்க ஸ்டாப் பண்ணோமோ from there I'm just starting. I have a master and a minion over here. The white color machine இருக்கிறது எனக்கு master and in the black color machine இங்க இருக்கிறது எனக்கு ஒரு minion. So I differentiated the master and minion. So I'll just take the host name of this master and I'll go to the minion. Inside this file etc salt minion. So நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணி எனக்கு பிங் பண்ணீங்க. Many people did not uncomment this line or correcta in the IP value இங்க add பண்ணல. Make sure you're doing the right way I'm doing. And id colon test dev will give a nickname for this machine. That's it. I'm just restarting this one. Sudo service salt minion restart. So finally we need to accept it from the master. அதுக்கு sudo salt keyன்ற ஒரு கமாண்ட் நம்ம டைப் பண்ணோம். So salt keyல டைப் பண்றப்போ யார் யாரெல்லாம் நான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிருக்கேன், யார் யாரெல்லாம் புதுசா ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கணும்னு சொன்னேன். So like this I'm accepting. To delete an existing minion -a பதிலா -d யூஸ் பண்ணனும்ன்றத லிஸ்ட் அவுட் பண்ணேன். That's it. So now if I give salt key I have this under accepted keys. ஸோ இனிமே இந்த மிஷின்ல நீங்க என்ன பண்ணாலும் ரியல் டைம்ல பிரைமரியா வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு, இல்ல ஒரு லினக்ஸ் கமாண்ட் ரன் பண்றதுக்கு, இல்ல ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு ஃபைல் இல்ல ஃபைல்குள்ள சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் அதிகமா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அடாப்ட் கமாண்ட் மூலியமா எப்படி யூஸ் பண்றது, YAML ஸ்கிரிப்டிங் மூலியமா எப்படி யூஸ் பண்றதை பார்க்கலாம். அடாப்ட் கமாண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றப்போ ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் இல்ல ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூட் ஒரு சின்ன ஆபரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணனா நம்ம அடாப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். YAML ஸ்கிரிப்டிங் பிளேபுக் இங்க SLS ஃபைல் நம்ம கூப்பிடுவோம். இந்த மாதிரி திங்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணனா if I have to do a bunch of operation in my child machine illa in my minion machines, we'll use the YAML scripting. Okay, in Ansible I call that as playbook, inge vandu SLS nu solli we'll just call them. That's it. So I just accepted. Then I'll try to ping sudo salt test dev. So இந்த இடத்துல சிங்கிள் லெவல் ஆஃப் டார்கெட்டிங் தான் பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்றேன் test.ping. இது டிஃபால்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ எந்த அடாப்ட் கமெண்ட்ஸ் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன லாஜிக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஜஸ்ட் இதை ஒரு நோட் பேட்ல போட்டுட்டு I'll just split out statement 1, statement 2,
ஸ்டேட்மெண்ட் 3ன்ற 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூடோ சால்ட், இது டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் 1. எப்பவுமே இது சேஞ்ச் ஆகவே ஆகாது. நம்ம சால்ட் லைப்ரரிஸை கால் பண்ணுன்றதுக்காக நான் சால்ட்னு தரேன். இஃப் யூ ஆர் லாகிங் as root, sudoன்னு கூட தேவையில்லை. பட் giving sudo is always a best practice. So sudo salt, so I'm going to use salt libraries. Ansible இருந்தா இந்த இடத்துல sudo ansible டைப் பண்ணுவோம். So now I'm using sudo salt. The statement 2 is for targeting. So I'm targeting like test dev, which is single minion at a time. இல்ல குரூப்பா நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் என்டர் பண்ணுவீங்க. இல்ல glob வேல்யூன்னு சொல்லுவாங்க. So whenever you give the glob value, உங்க மாஸ்டர் கீழ இருக்கிற எல்லா மினியன்ஸ், எல்லா சைல்ட் மிஷின்லயுமே அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல இந்த சிங்கிள் லெவல் ஆஃப் டார்கெட்டிங் நம்ம பண்றோம். இது இல்லாம எனக்கிட்ட ஒரு 100 மிஷின் இருக்கு. அந்த 100 மிஷின்ல ஒரு 10 உபுண்டு மிஷின் மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் டார்கெட் பண்ணணும். இல்ல அந்த 10 உபுண்டு மிஷின்லயுமே ஒரு யூஸ் கேஸ் கொடுத்தா அந்த யூஸ் கேஸ் எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அதை இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங் இன் சால்ட்னு சொல்லுவோம். இந்த இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங்க்கு எனக்கு செப்பரேட்டா PCRE காம்பவுண்ட் மேட்சஸ்னு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் கமெண்ட்ஸ் இருக்கு. I'll give you some examples and I also give you some referral links in the PCRக்கும் காம்பவுண்ட் மேட்சஸ்க்கும். ஸோ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதை நான் ஒரு டாக்குமெண்ட்ல ஆட் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் திஸ் கிளாஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஆட் பண்ணியிருக்க URLs எல்லாம் ரெஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is sudo salt. Statement 2 is targeting the mission, single level or all targeting or a particular targeting. Last is function. So in the test.ping ன்றது function. So like this, I have almost 10,000 functions available in the salt world. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி என்கிட்ட 10,000 ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு சால்ட்ல. எதுக்காக இத்தனை ஃபங்க்ஷன்ஸ்னா ரியல் டைம்ஸ்ல எனக்கு நிறைய டீம்ஸ் இருக்கு. I have development team, I have batch processing team, I have Linux teams, I have client team, I have application teams and I have middleware teams. இந்த மாதிரி we have different people doing different operations. So இந்த டூல் எல்லாருக்குமே flexible, each and every people யூஸ் பண்றதுக்கு ஆனா எல்லா இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கிறதுனால I have these many commands. அகைன் நம்ம சால்ட் படிக்கணும்னா இத்தனை 10,000 ஃபங்க்ஷன்ஸும் படிக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்க ரியல் டைம்ஸ்லயும் இந்த 10,000 ஃபங்க்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க டே டு டே யூஸ் பண்ற சில ஜெனரல் கமாண்ட்ஸ் இல்ல சில ரிப்பீட்டட் கமாண்ட்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன் யர் ரியல் டைம் நீங்க ஒரு கம்பெனில ஹையர் ஆயிட்டீங்க டெவாப்ஸ் இன்ஜினியர்னா கண்டிப்பா எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே அவங்க ரெகுலரா யூஸ் பண்ற கமாண்ட்ஸ், அவங்க ரெகுலரா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸை ஒரு ஷேர் பாத்லயோ இல்ல KDB எல்லாம் ஏதாவது ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் பாத்லயோ கண்டிப்பா ஷேர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 2 வீக்ஸ் ஆக்சஸ் வர வரைக்கும் they will ask you இந்த ஷேர் பாத்ல நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ப்ராஜெக்ட் போய் ஆர்கிடெக்சர் இங்க பார்த்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் ரெஃபர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களுக்கு கேளுங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு டெவாப்ஸ் டூல்ஸ் படிக்கிறப்போ அது ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலான்றத ஒரு சினாரியோ மட்டும் நல்லா பில்டப் பண்ணுங்க. யூசேஜை பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன், த டூல் வில் கம்ப்ளீட்லி டிஃபர். சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் ஒரு வகையா யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் they will use in a different way. So don't try to memorize all the commands, just try to understand what is a function, what is a target, எப்படி இந்த கமாண்ட்ஸ் எழுதுறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். இதை ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு 20 to 30 எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ல ஆட் பண்ணி ரிப்பீட்டட் கமாண்ட்ஸ். ஸோ அதிகமா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல எது ரிப்பீட்டட் கமாண்ட்ஸா இருக்கும்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது, இல்ல ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றது, இல்ல ஒரு ஃபைல்ல கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் தான் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் ட்ரை டு இந்த ஃபங்க்ஷனை புல் அவுட் பண்ணி நீங்க இப்போ ரியல் டைம்ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே இட்ஸ் பாசிபிள். So statement 1, statement 2 and statement 3. Statement 1 is sudo salt, statement 2 is targeting and last function is whatever you pass. So salt worldல எத்தனை functions இருக்கு எல்லாமே என்னால லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியுமா மாஸ்டர்ல இருந்துனா? கண்டிப்பா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். So you simply type sudo salt, test devல என்ன functionsலாம் இருக்குன்னு பார்க்கிறதுக்காக test dev நேம் கொடுத்துட்டேன். லாஸ்டா வந்து a common syntax sys.list_functions, system.list_functions. So namely என்ன சொல்லுதுன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு லிஸ்ட் பண்ணு. system list me what are the functions available which you can do in this minion. So இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும். இந்த test.ping எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு bunch ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வரும்.
அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே உங்க மினியன்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது. ஒரு லினக்ஸ் ஆபரேஷன் பண்றதுக்கு, ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அந்த அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். So now I'll simply type it, enter. You can see a bunch of functions are getting, I can see here. See, I can see user related functions, TLS related function, test related function, system log check பண்றதுக்கு function, system controller which is stop start பண்றதுக்கு function, status CPU disk இதெல்லாம் செக் பண்றதுக்கு functions, SSH keys add பண்றதுக்கு functions, services stop start பண்றதுக்கு enable பண்றதுக்கு functions, jobs schedule பண்றதுக்கு இதுல functions. So இது எல்லாமே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டீம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காது. In my organization, whatever team you are, this is a general tool for all the teams. எல்லா டீம்ஸும் அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை சர்வர்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ சர்வர்ஸ்ல அந்த ஆக்டிவிட்டியை ஆட்டோமேட் பண்றதுக்கு we use something called as functions. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கிளாஸ்ல when I say 10,000 functions, முதல் பிரச்சனை எங்க வருதுன்னா இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அப்ப இது நம்மளால கண்டிப்பா படிக்க முடியாது. This is not our cup of tea because இவ்வளவு கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கே it will take me some 3 to 6 months. Definitely not. As I said, ஒரு organizationலயும் the usage will be totally different. But there are some common functions or common syntax which you will be using in a day-to-day basis. For example, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது, கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி அதிகமா டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி, இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவிட்டி தான் பண்ணுவோம். ஸோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு அதிகமா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. The example is sudo salt, which is statement 1. எந்த மீனியன்ல பண்ணணும்? டார்கெட்டிங். எனக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது கமாண்டோ ஃபங்க்ஷனோ தெரியாது, அதை எப்படி வாங்கலாம்? I use the help of sys.list_function. என்ன ஆக்டிவிட்டி பண்றதுக்கு, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னு எனக்கு தெரியாது. ஸோ சிம்பிளா பேக்கேஜுக்கு என்னென்னலாம் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு, பேக்கேஜ்ன்ற கமாண்டுக்கு உங்ககிட்ட என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்றத நான் சால்ட் கிட்டே கேட்கிறேன். ஸோ when I type enter, பேக்கேஜை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? See, if you see what is telling is the function name I dropped this wrongly, I missed the s. So நீங்க ஏதாவது கமாண்ட் தப்பா ரன் பண்ணாலும் is will be telling like இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் என்கிட்ட இல்ல, these are the other CLA examples what you can use and ask me. I missed the s, I am typing it again. So இப்போ பேக்கேஜை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்ன்றது ஒரு லிஸ்ட் தரான். package.old, package.repository update, package.remove, package.refresh, package.upgrade, package.version check, இல்ல package.install, இதுல எது வேணாலும் நீங்க பேக்கேஜ் ரிலேட்டடா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும்னா I can use this package.install function. So sudo salt, எந்த சர்வர்ல, test dev சர்வர்ல package.install and what package you want. So இப்போ என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து எனக்கு இந்த மினியன்ல, இந்த டெஸ்ட் டெவ்ன்ற மிஷின்ல இன்ஸ்டால் ஆகும். To confirm that, you can go to your test dev machine and type git --version. You will be able to see git version is installed. Like that, you can use all these functions and you can automate your ad hoc commands. But single level of operations இந்த மாதிரி பண்ணணும்னா இந்த ad hoc commands உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ நான் இப்போ இங்க ஜஸ்ட் கிளியர் பண்றேன். கிளியர் பண்ணிட்டு சடனா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், package.installக்கு என்ன எப்படி பண்றது, எப்படி ஃபங்க்ஷனை ஃபுல் பண்றதுன்ட்டு. இதுவே நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண இந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணேன், எனக்கு ரிமூவ் பண்றதுக்கு கமாண்ட் தெரியாது. ஸோ யாரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டா எனக்கு பேக்கேஜ் எப்படி ரிமூவ் பண்றதுன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். A little louder. sys.list function package. அதுல போடுங்க salt இந்த sys.list_function package. சோ இப்போ வரப்போற attributeல எந்த ஃபங்க்ஷன் நான் புல் பண்ணிக்கலாம்? remove function. Perfect. So statement 1 sudo salt எப்பவுமே மாறாது, இதுல டவுட் வேணாம். Statement 2 targeting. So நம்ம next set of 5 minutes இந்த statement 3 ஃபோக்கஸ் பண்ணலாம், functions பத்தி ஃபோக்கஸ் பண்ணலாம். After that targeting பத்தி நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். So test dev package.remove the package name. Now go to your minion and அதே git version term டைப் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு git version 2.255.1 ன்னு காட்டுது. இப்போ அதுவே git வந்து not available ன்னு சொல்லுது because this master has removed the package from this minion. ஸோ இங்க ஒரு சர்வர் தான் டார்கெட் பண்றேன், பட் ஒரு 100 சர்வர் வேணாலும்
parallel என்னால எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடிஞ்சு ஈஸியா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலோ இல்ல அன்இன்ஸ்டாலோ என்னால பண்ண வைக்க முடியும். இது பேக்கேஜ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். சர்வர்ஸ்னு எடுத்தாலே நீங்க அதிகமா ஒரு கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, இல்ல வந்து ஏதாவது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, இல்ல மோஸ்டா லினக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து நீங்க அடிக்கிற எல்எஸ்ஓ சூடோ சர்வீஸ் ஸ்டார்ட்டோ இல்ல வந்து எம்கேடிஆரோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற கமாண்ட்ஸ். இந்த மாதிரியான லினக்ஸ் கமாண்ட்ஸும் டைரக்டா வந்து என் மாஸ்டர்ல இருந்தே புஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். அண்ட் தட் இஸ் அனதர் திங் யூ வில் ஹைலி டூ இன் ரியல் டைம். ஒரு மாஸ்டர்ல இருந்தே ஒரு 10 சர்வர் ஸ்லேவ் மிஷின்ல ஒரு லினக்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் யூ கேன் புஷ் இட். அது நான் எப்படி பண்றதுன்னா sudo salt in which minion I want to push the command. I have a common syntax called as command.run. I'm telling I need to run a command in this minion machine. என்ன கமாண்ட் ரன் பண்ணுமோ அது நீங்க இங்க உள்ள என்டர் பண்ணிக்கலாம். சும்மா mkdir tempல folder 1 ன்னு and just want to create something. So now just go and check in your minion under temp. You can see folder 1 is created. இந்த மாதிரி எந்த லினக்ஸ் கமாண்ட் வேணும்னாலும் கூட நீங்க மாஸ்டர்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த அவுட்புட் கூட நீங்க மாஸ்டர்ல இருந்து லிஸ்ட் பண்ணலாம். அவுட்புட் பாக்குறது கூட நீங்க மினியன் சர்வர் போட தேவையில்ல. ஜஸ்ட் அவுட்புட் பாக்குறதுக்கு நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோம், ls-ltrx/temp கீழ என்னென்னலாம் இருக்குன்றதை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட சொன்னேன். கரெக்ட்டா? சோ ஜஸ்ட் இப்போ என்டர் பண்ணுங்க. So like that you can pass a syntax called as command.run and என்ன கமாண்ட் நீங்க ரன் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த கமாண்ட் நீங்க என்டர் பண்ணலாம். சரி, ஒரே ஒரு லினக்ஸ் கமாண்ட தான் அட் a டைம் பாஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா கிடையாது. ஒரு bunch of ஒரு 5 10 20 லினக்ஸ் கமாண்ட் கூட ஒரு கோலன் என்டர் பண்ணி you can simply pass like this. So all these commands will get executed simultaneously. See, இப்போ folder 2 ன்னு கிரியேட் பண்ண சொல்லிருக்கேன், அடுத்து வந்து லிஸ்ட் பண்ண சொல்லிருக்கேன். So it is creating folder 2 and I am also able to list. பட் இங்க ஒரே ஒரு ரூல் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த adoc commandsக்கும் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு காட்ட போற ஒரு YAML ஸ்கிரிப்டிங்க்கும் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். வாட் இஸ் தட் காமன் ரூல் இஸ் always your code or your function will execute function by function. முதல் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். உங்க கோடும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆனது தான் செகண்ட் லைனுக்கு போகும், செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆனது தான் தேர்ட் லைனுக்கு போகும். இது YAML-ஓட ஒரு ஜெனரல் சின்டாக்ஸ். So have this rule in your mind. Function by function is needed, which is இதே எக்ஸாம்பிள்ல நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். Then I'll try to create a folder. So can anyone tell me இப்போ folder 3 create ஆகுமா and இப்போ எனக்கு வரப்போற அவுட்புட்ல folder 3 தெரியுமா? By having this in mind, function by function execution will happen. folder 3 create ஆகும், 3 தெரியாது. செக் பண்ணி பாருங்க. folder 3 create ஆகும் but லிஸ்ட்ல தெரியாது. சரி, இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். இப்போ எனக்கு folder 3 காட்டுமா? காட்டும். This is the second rule. Your configuration management tool will also check the state of the machine. When I say check the state of the machine, ரொம்ப important point இது. உங்க ஸ்கிரிப்ட்ல நீங்க ரன் பண்றப்போ ரொம்ப important point இது, which is like இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஒருத்தர் வராரு, he is installing some set of packages. ஒரு Apache இன்ஸ்டால் பண்றாரு, Apacheல வந்து போர்ட் 80 ல இருந்து 8018 அப்டேட் பண்றாரு, கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்றாரு, வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்றாரு. அவர் செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கவருக்கு அப்டேட் கொடுக்காம போயிட்டாரு. நான் இந்த மாதிரி Apache இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் சர்வர்ஸ்லன்றது. அது முக்கியமா ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்ல. Now the second shift guy is again coming and try to rerun the same package. திரும்ப Apache இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ Apache ரீஇன்ஸ்டால் ஆச்சுன்னா இருக்கிற Apache மட்டும் ஓவர் ரைட் ஆகாது, அவர் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் கூட போயிடும். பட் இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணுனா, இட் வில் செக் த ஸ்டேட் ஆஃப் த மிஷின். நான் ஒரு ஸ்டேட்டை அந்த நோட் மிஷின்ஸையோ ஸ்லேவ் மிஷின்ஸையோ மாத்த ட்ரை பண்றேன்னா ஆல்ரெடி அது அந்த ஸ்டேட்ல இருக்கான்றதை ரெஃபர் பண்ணும். Apache இன்ஸ்டால் பண்ண இல்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ண நான் கேக்குறேன்னா ஆல்ரெடி Apache அதுல இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்ல ஆல்ரெடி ஃபோல்டர் அங்க கிரியேட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணும். If the thing is already present, if Apache is already there, it will not override. இது எல்லாமே YAML கோட் ரன் பண்றப்போ உங்களுக்கு கிளீனா ஒரு அவுட்புட்ல வரும். எந்த மினியன்ல எத்தனை சேஞ்ச்டு, எத்தனை சக்சீடடு, எத்தனை ஃபெயில்டு,
அந்த சேஞ்ச்டு சக்சீடட்னா என்ன ஆக்சுவலா நடந்தது, அது ரன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் நடந்தது, இந்த மாதிரி தான் அவுட்புட் எனக்கு லிஸ்ட் ஆகும். இந்த அவுட்புட் வந்து அடாக் கமாண்ட்ஸ்க்கு வராது, பட் YAML கோட்ஸ்க்கு வரும். ஒரு YAML ஸ்கிரிப்டிங்கை நான் மினியன்ல புஷ் பண்ணனா எத்தனை ஆபரேஷன் அதுல சக்சீட் ஆச்சு, அதுல எத்தனை ஃபெயில் ஆச்சு, ஸோ இதனால அந்த சர்வர்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்தது, இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு எத்தனை டைம் எடுத்து, எவ்வளவு மினிட்ஸோ எவ்வளவு செகண்ட்ஸோ எடுத்துன்றத கிளியரா எனக்கு சொல்லிடுவான். So it's not only a tool who's blindly push something, he will also a tool who will check the state of the machine and execute it. So இதுக்கு ஒரு best example வந்து while running a YAML code, I will just show you. I will prove that it is executing function by function and it is also checking the state of the machine. We'll finish all this ad hoc commands and we'll go to that YAML script. So like this, you can use any ad hoc commands. You can use the sys.list_function command and you can push any activity inside your slaves. Any Linux command or anything if you want to install or start, அதுக்கான appropriate function மட்டும் நீங்க pull out பண்ணீங்கன்னா உங்களோட slave machineல இல்ல உங்களோட node machineல அந்த particular activity-ய நம்மளால ஈஸியா automate பண்ண முடியும். So I'll simply type history. So you can see whatever I typed till now. இந்த examples ஒரு தடவை உங்க pictureல கொண்டு வந்து if you have any doubts you can ask. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க சார். ஸோ திங் இஸ், இப்போ அந்த 21st லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டெம்பரவரி லொகேஷன் அங்கே இருக்கான்னு செக் பண்ணுது. அதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுது லைக் என்னென்னலாம் இருக்குன்னு. தென் இட் இஸ் கிரியேட்டிங் அ ஃபோல்டர் 3, ரைட்? இப்போ என்னன்னா நீங்க வந்து கோலன் கொடுத்து அடுத்த கமெண்ட் ஆட் பண்ணும்போது, ஸோ நான் வந்து ஒரு கமெண்ட் நான் வந்து இந்த மாதிரி நான் கோலன் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கமெண்டை வந்து நான் அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் 5 தடவை லைக் ஐ ஹாவ் டு ரீ எக்ஸிக்யூட் இட் லைக் 1 by 1 ஆர் லைக், ஏன்னா 5 டைம்ஸ் நான் திருப்பி பண்ணாதான் அந்த 5th கமாண்ட் வரைக்கும் ரன் ஆகுமா, ஆஸ் இட் இஸ் கோயிங் பை ஃபங்க்ஷனுங்கிறதுனால? இல்ல வந்து அது எப்படி, எனக்கு புரியல. Definitely no. ஓகே. இந்த கமாண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்றப்பயே இங்க நான் வந்து ஒரே டைம் தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ண சொன்னேன், அப்புறம் எனக்கு டைரக்டரி கிரியேட் பண்ண சொன்னேன். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்ப லிஸ்ட் பண்ண சொன்னனோ அப்பயே எனக்கு வந்து என் டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றப்பயே நீங்க 5 ஃபங்க்ஷன் நீங்க கொடுத்தாலும் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனா எனக்கு வர அவுட்புட்ல எதனால ஃபர்ஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான் ஆச்சுன்னா, லிஸ்ட் தான் நான் கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். சோ எனக்கு லிஸ்ட் பண்ணிடுச்சு, ஆனா இந்த ஆபரேஷன் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனா நான் கேட்டது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ன்றதால அது மட்டும் தான் எனக்கு ரீட் அவுட் ஆச்சு. பட் இந்த folder is also created. Okay. For example, if I type folder 4, so list பண்ண சொல்றேன், அப்புறம் folder create பண்ண சொல்றேன். So வர அவுட்புட்ல எனக்கு folder 4 இருக்காது. பட் உங்க சர்வர்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. folder 4 இருக்கா? இருக்கு. So it is also executing all the commands simultaneously, not one by one. The rule is the compiler will go function by function. எதுக்கா இந்த லாஜிக் நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன்னா, உங்க YAML ஸ்கிரிப்டிங்ல சம்டைம் நிறைய டைம் ஃபெயிலியர்ஸ் நடக்கும். எங்க ஃபெயிலியர்ஸ் நடக்கும்னா டிபெண்டன்சிஸ் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி. The reason could be the way the code is designed is not correct. So you need to understand always the code should be function by function. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் என்னால இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி சொல்ல முடியாது. 7th எனக்கு ஒரு சின்ன டவுட். எஸ். பேக்கேஜ்க்கு PKG அந்த மாதிரி கோட் யூஸ் பண்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கும்ல? எஸ். அது நம்ம லேர்ன் பண்ணனும்ல? அத லிஸ்ட் பண்றதுக்கு தான் நான் அந்த காமனா sys.list_function என்ற ஜெனரல் சின்டாக்ஸ் போட்டேன். போட்ட உடனே உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சா? ஓகே. உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நீங்க அதை வச்சு பாத்துக்கலாம். அங்க இருந்து உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அந்த அட்ரிபியூட் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ நம்ம ஏஜென்ட் பேஸ்ட் அண்ட் ஏஜென்ட் லெஸ் 2 சிஸ்டமுக்குமே இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் தானே? கண்டிப்பா. எல்லா கண்டிஷனுமே அப்ளிகபிள். என்ன ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அப்ளிகபிள்னா நான் சொன்ன புல். இப்போ நான் அடுத்து காட்ட போற ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஏஜென்ட் லெஸ்ல வொர்க் ஆகாது. அதாவது புல் ஆபரேஷன். ஓகே. which is இந்த புல் ஆபரேஷன் பண்றதுக்கு எனக்கு சால்ட்ல செப்பரேட்டா சில செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுத்திருக்கான். அந்த கமாண்ட்ஸ் என்னன்னா grains கமாண்ட். இதெல்லாம் டிஃபால்ட் சின்டாக்ஸ். இந்த டிஃபால்ட் சின்டாக்ஸை நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. G for G ன்னு சொல்லிட்டு அவன் அபிஷியல் டாக்குமெண்ட்ல சொல்றான். which is grains command for gathering. G for gathering, grains for gathering சொல்றான். சோ இந்த grains command வச்சு என் மினியன் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா நான் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்றத டினோட் பண்றான். which is சேம். எப்பவுமே வந்து சின்டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 மாறாது.
Statement 2 is more or less same, but இது எப்படி வேணாலும் flexible பண்ணிக்கலாம். Finally, statement 3 ஒரு function pass பண்றேன். என்னன்னா grains dot items ன்ற ஒரு syntax pass பண்றேன். So what I am trying to do is இது ஒரு general syntax. இந்த general syntax நான் யூஸ் பண்ணனா grains வச்சு gather பண்ணலாம்னு. So இந்த general syntax நான் பாஸ் பண்றப்போ இந்த particular minion பத்தின எல்லா static information எனக்கு retrieve ஆயிடும். Like if I type enter test.dev பத்தின எல்லா information, அதுல என்னென்ன packagesலாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு, என்ன default system kernel configuration, shell configuration என்ன இருக்கு, ஆல்ரெடி என்னென்ன available path, file system, packages, processor, என்ன network IP links, என்ன kernel இருக்கு, எல்லா information எனக்கு gather ஆகும். யார பத்தின இந்த particular minion பத்தின information. இல்ல எனக்கு ஏதாவது ஒரு particular data மட்டும் வேணும் அப்படின்னா just வந்து grains.item enter பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அவனை பத்தின OS வேணுமா, OS network வேணுமா, network information கேட்டீங்கன்னா அதை மட்டும் எனக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். So இந்த மாதிரி grains command வச்சு I can gather information about the minion. எதுக்காக இந்த grain command நான் செப்பரேட்டா சொல்றேன்னா உங்களோட YAML scriptingலயும் in some cases you will use this grain command. First grains ன்ற ஒரு default function வச்சு உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சில டேட்டாவை கேதர் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், எந்த இடத்துலலாம் இந்த டேட்டா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை கேதர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துலலாம் அந்த டேட்டா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க இந்த அப்ரோப்ரியேட் ஆக்டிவிட்டி நடக்கணும். ஸோ இந்த டேட்டா கேதரிங் பண்றதுக்கு எனக்கு கிரெயின்ஸ்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கிரெயின்ஸ் கமாண்டை நான் YAML கோட்லயும் நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு YAML கோட் காட்டுறப்போ அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிங் வாட் இஸ் கிரெயின்ஸ். ஐ வில் ஆல்சோ கிவ் an எக்ஸாம்பிள். இத கோட்ல எப்படி லூப் ஸ்டேட்மெண்ட்ல செட் பண்ணி ரன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். But this is what a grains is. Using grains, I will do simply gathering. Or else I can use this in a other way. Like this also I can use. Firstly நான் grain command யூஸ் பண்ணிருக்கேன், இங்கேயும் grain command தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல என்ன டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த பர்டிகுலர் மினியன் என்ன ஓஎஸ்ல ரன் ஆகுன்னு கேக்குறேன். இந்த கண்டிஷன்ல யார் யாரெல்லாம் என் கீழே உபுண்டுவா இருக்காங்களோ அங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்றேன். சப்போஸ் என்கிட்ட 100 சர்வர் இருக்குன்னா அந்த 100 சர்வர்ல ஒரு 10 உபுண்டு மிஷின் இருக்கு. சோ அந்த 10 உபுண்டு மிஷின்ல மட்டும் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த test.ping பதிலா packet.install, status. இல்ல service.start ஏதாவது கொடுத்தீங்கன்னா எந்தெந்த கண்டிஷன் சர்வர்ஸ்க்குலாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, இந்த டார்கெட்டிங் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க என் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். சோ இந்த மாதிரி கிரெயின்ஸை வச்சு ஈஸியா கேதர் பண்ணி அதை பேஸ் பண்ணி நான் இன்புட்டும் பாஸ் பண்ணலாம். So basically grains is for gathering, to gather something, and if you want to pass a data or pass a function you can use grains command. Okay, a loop like thing you can set over here. So it makes my architecture more easy. So basically remember grains is for gathering. Using grains ஏதாவது டேட்டா வேணா கேதர் பண்ணி அந்த கண்டிஷன் எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க அப்ரோப்ரியேட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி நல்லா செட் பண்ண முடியும். So these are the primary functions you need to learn. Apart from this, லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்துட்டு நீங்க ஏதாவது பர்சனலா ரியல் டைம்ல பண்ற ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் காமனா ஜென்ரலா இதுதான் எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்கு எந்த ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது. பட் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. If you just get adapted, ஃபங்க்ஷன்னா என்னன்றதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கக்கூடாது, கிரெயின்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு புதுசா இருக்கக்கூடாது. இந்த சினாரியோ எப்படி அடாப்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எப்படி இந்த எக்ஸிகியூஷன் நடக்குது, நான் சொன்ன அந்த 2 ரூல்ஸ், இந்த ஐடியா இருந்தாலே 100% you are ready to work in real time. Apart from that, இதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா definitely you can start working in real time. So till now we focused on these functions. கொஞ்ச நேரம் டார்கெட்டிங் பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். Why specifically targeting is, in the configuration management tool நான் யூஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து எனக்கு ஒரு bunch of servers இருக்குன்னா ஈஸியா மேனேஜ் பண்ணணுன்றதுக்கு தான். ஸோ அந்த கேஸ்ல எல்லா டைமும் என்னோட bunch of server names என்னால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. இல்ல கம்ப்ளீட் நேம் இல்ல கம்ப்ளீட் கண்டிஷன் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஸ்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு அண்ட் ஆர் நாட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நீங்க வந்து ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணணும். அந்த கண்டிஷன் எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். அதையும் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் இல்ல மிடில் லெட்டர் மட்டும் தான் என் சர்வரை பத்தி தெரியும், ஸ்டில் அங்கே என் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதை கூட உங்களால பண்ண முடியும். ஸோ 2 யூஸ் கேஸ்லயும் நம்ம பண்ணலாம். இந்த 2 யூஸ் கேஸ்க்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த காம்பவுண்ட் மேட்சஸ் அண்ட் PCRE கமாண்ட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் மேட்சஸ் வச்சு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அண்ட் ஆர் நாட்.
hope coding languageல and or not எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். And in the sense, if both the condition is satisfied, the operation needs to get executed. அந்த மாதிரி or வந்து either of the condition is satisfied, the operation not get executed. அதே மாதிரி first condition fail ஆனாலும் second condition satisfy ஆனாலும் the operation needs to get executed. இந்த மாதிரி multiple conditions கொடுக்கிறது தான் வந்து intelligent targeting. So for that I just added some set of examples, and இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறது இல்ல. நான் இன்னைக்கு சொல்ற எக்ஸாம்பிள்ஸை விட உங்களுக்கு ஒரு URL எல்லாத்துக்கூடயும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். எதுக்காக இந்த URLs மோஸ்ட்லினா, நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் மேட்சஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பட் உங்களுக்கு அதுலயே ஒரு 50 to 60 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் சொல்றது டே டு டேல அதிகமா யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ஹான்ஸ்ட் நாலேஜ் வேணும்ன்றதுக்காக இந்த அடிஷனல் திங்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக added this URL, which is nothing but அவனோட அஃபிஷியல் சைட். நீங்க மேனுவலா போய் தேடினீங்கன்னா இந்த டேட்டா கேதர் பண்றதுக்கே லார்ஜ் டைம் ஆகும். பிகாஸ் நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் மட்டும் சால்ட் வந்து ஹேண்ட்ஸபிள் அளவுக்கு நல்லா இல்லை. இட் இஸ் வெரி பேட். ஸோ வி நீட் டு கேதர் எது பெஸ்ட் சைட்னு பார்க்கறதுக்கே எனக்கு bunch of hours ஆகுது. ஸோ ஐ added all this URL to make your work simplified. ஸோ இங்க என்ன சொல்றான்னா, காம்பவுண்ட் மேட்சஸ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி using compound matches allows very granular minion targeting. So in the compound matches and adoc commands na use panna granular minion targeting is possible. Anyone know the meaning for granular? Small. Super. Compound matches allows very small minion targeting. அந்த வார்த்தையிலேயே அவன் சொல்லிட்டான், எனக்கு என்னோட மினியனை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் தான் தெரியும், ஆனாலும் அவனை நான் டார்கெட் பண்ணணும்னா இந்த காம்பவுண்ட் மேட்சஸ் இல்ல பிசிஆர்ன்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். GEPL இந்த ஆட்ரிபியூட்ஸ்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சு கூட ஐ கேன் ஸ்டில் டார்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ see this, இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்னா ஒரு அண்ட் கண்டிஷன்ஸ் ரிசீவ் பண்றேன். sudo salt statement 1 -c represent my compound matches. அது இல்லாம test dev minion name இருக்கணும். and இது ரொம்ப முக்கியம் பாருங்க, g@os ubuntu கொடுத்திருக்கேன். இங்க gன்றது ரொம்ப முக்கியம். நம்ம URL திரும்ப போயிட்டு gனா என்னன்னு பாருங்க. grains. grainsனா என்ன ஞாபகம் இருக்கா? கேதரிங். சூப்பர். சோ இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா எதை கேதர் பண்ணனும் மட்டும் எனக்கு சொல்றீங்களா? Ubuntu OS. Ubuntu. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட இருக்க எல்லா சர்வர்ஸ்லயுமே எத்தனை Ubuntu மிஷின்ஸ் இருக்கோ அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு 10 மிஷின் Ubuntu ரன் ஆகுதுன்னா எல்லா 10 மிஷின்லயுமே இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. நான் இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கேன், test dev and. சோ எந்த மினியன் நேம் வந்து இந்த 10 Ubuntu மிஷின்ல டெஸ்ட் டெவ்ல இருக்கோ அங்க மட்டும் தான் வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, லைக் தட் ஐ கேன் கேதர். சோ ஐ அம் கேதரிங் 100 மிஷின்ஸ்ல 10 Ubuntu மிஷின் ஃபர்ஸ்ட் கேதர் பண்றேன். அந்த 10 Ubuntu மிஷின்ல ஒரே ஒரு மினியன் நேம் மட்டும் டெஸ்ட் டெவ் இருக்கு. சோ அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்கேன், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் திஸ் ஃபங்க்ஷன் will get executed. இந்த test.ping பதிலா package.install service.start மேல நான் காட்டின எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ பேசிக்கலி டு யூஸ் திஸ் அண்ட் ஆர் நாட் ஸ்டேட்மெண்ட்ஸ் we can use this compound matches. apart from this இந்த எக்ஸாம்பிள் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் G யூஸ் பண்ணல, L ன்னு கொடுத்திருக்கேன். L attributeனா என்னன்னு போய் லிஸ்ட் பண்ணி பாருங்க. L is for list of minions. சோ ஒரு 10 சர்வர் நேம் மட்டும் நீங்க மேனுவலா தரணும்னு நினைக்கிறீங்க. என்கிட்ட வந்து 10 சர்வர் இருக்கு. டெஸ்ட் ப்ராட்னு ஒரு சர்வர், டெஸ்ட் கேட்னு ஒரு சர்வர், டெஸ்ட் டெவ்னு ஒரு சர்வர். சோ இந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ்லயும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் a list of minion names over here, you can use this. சோ ரெஸ்பான்ஸ் என்ன வருது, மாஸ்டர் கீல டெஸ்ட் ப்ராட்னு எதுவும் இல்ல, டெஸ்ட் கேட்னு எதுவும் இல்ல, ஆனா டெஸ்ட் டெவ் இருக்கிறதுனால அங்க மட்டும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். So this is one way you can use. Otherwise, இதை விட இன்னொரு பெஸ்ட் அப்ரோச் வந்து இந்த PCRE. You don't know the complete host name, but you know only the first letter, last letter or middle letter. I can use this PCRE, which is
in many real time cases server names எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்கனைசேஷன்லயும் server names நடுவுல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் கண்டிப்பா. For example R1 DWAP 1020 S5 PV WB 1234 L6 DB 3456. So இது எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ற சர்வர் நேம்ஸ். இதுல இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு எல்லாமே ஹோஸ்ட் நேம்லயே நடுவுல ஏபின்னு இருக்கும். வெப் சர்வர்ஸ்க்கு எல்லாமே ஹோஸ்ட் நேம்லயே நடுவுல WBன்னு இருக்கும். டேட்டாபேஸ் சர்வர்ஸ்க்கு எல்லாமே நடுவுல வந்து DBன்னு இருக்கும். ரெட் ஹேட் சர்வர்ஸ்லாம் வந்து Rல ஸ்டார்ட் ஆகும். சூசி லினக்ஸ் சர்வர்ஸ்லாம் வந்து Sல ஸ்டார்ட் ஆகும். டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னா இங்க D என்டர் பண்ணிருப்பாங்க. ப்ராட் என்விரான்மெண்ட்னா P என்டர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கண்டிப்பா ரியல் டைம்ஸ்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் சர்வர் நேம்ஸ்ல ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தது. உங்க யாராவது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குன்னா இங்க ஷேர் பண்ணலாம். சோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஃபார் கிராஸ் நாலேஜ். Anyone wants to share? No one is working in real time? Servers use பண்ணதே இல்லையா? All 53? எங்க கம்பெனில வந்து NHS அப்ளிகேஷன் சர்வர் ஆப்பும் போடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோவா சொல்லுங்க. சோ இட் will மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு தான். What is it? NHS NHS அப்ளிகேஷன் சர்வர்னா ஆப்னு போடுவாங்க. APP. ஓகே. அதாவது எந்த லொகேஷன்ங்கறத மென்ஷன் பண்றதுக்கு CHN சென்னை லொகேஷன்னா CHN போடுவாங்க. ஓகே சூப்பர். சோ மிஷின் நேம் போடுவாங்க 7467 அந்த மாதிரி. ஓகே. சோ இது ப்ராடக்ட் சர்வர்னா டெஸ்டிங் சர்வர்னா NHS டெஸ்ட் CHN அந்த மாதிரி போடுவாங்க. சரி. டெஸ்ட் TS. ஓகே டெஸ்ட். CHN லொகேஷன் நேம். லொகேஷன். சோ நீங்க லொகேஷன் நேம் இங்க எப்படி கொடுத்திருக்கீங்க? எந்த சில அது ஒரு நம்பர். சோ இது லொகேஷன் ஆக்சுவலா. இந்த நம்பர் வச்சு அது என்ன லொகேஷன் ஆஃப் சர்வீஸ். கரெக்ட். Examples. So Raguraman, I got one. எங்க என்வாயர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்வாயர்மெண்டோட நம்பரிங் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்னா P186, ஆஸ்திரேலியா சர்வர்ஸ் அந்த மாதிரி நாங்க P186. அதுக்கப்புறம் இது வந்து விண்டோஸ் சர்வர்னா WIன்னு கொடுப்போம். WIக்கு அப்புறம் வந்து அப்ளிகேஷன்லேயே லைக் ஈச் காம்பனண்ட்டுக்கு லைக் வில் டிசைட் அது மாதிரி. இப்போ இன்டர்னல் வெப் சர்வர்னா WIBன்னு கொடுப்போம். எக்ஸ்டர்னல் லைக் வெப் சர்வர்னா WEBன்னு கொடுப்போம். ஓகே. அண்ட் அந்த மாதிரி WEB லைக் 186 அந்த மாதிரி லைக் 02, 03, 04 அந்த மாதிரி வரும். Good. No problem. Thanks for coming forward to share sharing all this information. எதுக்காக நான் இது பெர்ஸ்பெக்டிவா மெயினா கேட்டேன்னா நிறைய பேருக்கு இங்க வந்து சில நான்-ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, சில ரியல் டைம் யூஸ் கேசஸ் பார்க்காம இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். ஏன்னா நான் இங்க பிளைண்டா வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, கம்பெனிஸ்ல இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா பிக்சர் வராது. ஸோ நான் பர்சனலா 4 ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இங்கேயே கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஷேர் பண்றப்போ மற்றவங்க வந்து ஒரு ஐடியாலஜி வரும், எதுக்காக யூஸ் பண்றேன்ட்டு நம்மளுக்கே இன்னும் கொஞ்சம் ஐடியாலஜி வரும். ஸோ இந்த PCRE கமெண்ட்ஸ் வச்சு இப்போ நான் என்ன பண்ணலாம்னா என் அப்ளிகேஷன் சர்வர்ஸ்ல எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு IHS ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன், இல்ல ஒரு பர்டிகுலர் ஜாவா அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணணும். வெறும் என் அப்ளிகேஷன் சர்வர்ஸ்ல மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும்னா இப்போ எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி தெரியும். இப்போ என்னோட எக்ஸாம்பிள்ஸ்ல ஆப் சர்வர்ஸ்ல எல்லாமே நடுவில் ஏபின்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா ஏபி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணனா போதும், எல்லா அப்ளிகேஷன் சர்வர்ஸ்லயுமே இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடும். இல்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல நான் பாஸ் பண்ணா ஏபிபி நான் பாஸ் பண்ணனா எல்லா ஹோஸ்ட் நேமும் கண்டிப்பா ஏபிபி நடுவில் இருக்கும். ஓகே. இல்ல நான் வந்து சூசி லினக்ஸ் சர்வர்ஸ்ல மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்ல ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்ல மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜஸ்ட் பின்னு மட்டும் இங்க ஷேர் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி மினியனோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இல்ல மிடில் லெட்டர் எதை நீங்க கொடுத்தாலும் அதை புல் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை கூட என்னால எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். இப்ப நான் பீன்னு கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, பிகாஸ் பீன்றது என் டெஸ்ட் டெவல்ன்ற வார்த்தையில எங்கேயுமே கிடையாது. இதுவே நான் டீன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பிகாஸ் இட் ஸ்டார்டிங் வித் டி. இல்ல வின்னு கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும், பிகாஸ் இட் இஸ் எண்டிங் வித் வி.
இல்ல ST-ன்னு கொடுத்தாலும் எனக்கு ஒர்க் ஆகும் பிகாஸ் இட் ஹாஸ் ST in it. மிடில்ல பாத்தீங்கன்னா ST-ன்னு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மினியனை பத்தி தெரிஞ்சா கூட ஏனால இந்த டூலை வச்சு அந்த ஃபங்க்ஷனை அந்த சர்வர்ல எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். திஸ் இஸ் வாட் இன்டெலிஜென்ட் டார்கெட்டிங் இஸ். ஸோ நம்ம 2 யூஸ் கேசஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யூஸ் கேசஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷனே எனக்கு போதுமான அளவு ஃபங்க்ஷன் இருந்தது. 10,000 ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லா ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபுல்லும் என்னால பண்ண முடிஞ்சது, டேட்டாவை கேதரும் பண்ண முடிஞ்சது. கடைசியா வந்து டார்கெட் பண்ணாலும் ஒரு கண்டிஷன் கொடுத்து என்னால டார்கெட் பண்ண முடியும், இல்ல ஒரு சின்ன டேட்டா தெரிஞ்சாலும் என்னால டார்கெட் பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயத்துலயும் எனக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால நவ் திஸ் இஸ் அனதர் ஹையஸ்ட் யூஸ்டு டூல். பட் டு பி ஃப்ராங்க், இப்போதைக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஆன்சபிளுக்கு அடுத்து தான் சால்வ் ஸ்டாக் இருக்கு. இது என்னோட சஜஷன் நான் சொல்லல. நீங்க போய் ஒரு லிங்க்டின்லயோ நாக்ரிலயோ ஜாப்ஸ் தேடுறப்போ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்ல இப்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றது ஆன்சபிள் தான். பிகாஸ் மெனி ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி அடாப்டட் டு ஆன்சபிள் சின்ஸ் இட் கேம் 3 years before Salt. So focus more on Ansible, then come up with Salt with these scenarios. Okay, I'll just type history. You'll see whatever I typed again. If you have any doubts, you can re-ask me now. One by one. ஹலோ ஷர்வன், ஒரு குட்டி டவுட்டு. ஸோ நம்ம இப்போ சால்ட் டைப் பண்ணி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீன் போட்டேன்னா இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கிற எல்லா சர்வரும் எனக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட்டா? கரெக்ட். ஸோ இன் சம் கேசஸ் ப்ரொடக்ஷன் சர்வரும் இருக்குது பீல, லைக் சம் டெஸ்ட் என்விரான்மெண்ட்டும் பீல எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நான் ஃபர்தர் எப்படி ஃபில்டர் பண்ணுறது? நீங்க மேல நாங்க செட் பண்ண அந்த பிசிஆர் கமெண்ட்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த செட் ஆஃப் சர்வர்ஸ் வேணும், அண்ட் நாட் இந்த ப்ராட்ல மட்டும் வேணும், நெக்ஸ்ட் இதுல இருக்க கூடாது, மேபி அந்த அண்ட் நாட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்க அந்த ஸ்டார் போட்டுக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். கமெண்ட்ஸ் ஆர் ஃபிளெக்சிபிள். ஒரு 3-4 சினாரி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ப்ராப்ளம் மட்டும் என்னன்னா, நம்ம இது போய் ஹையர் பண்ணி ஒர்க் பண்ண போற ஆர்கனைசேஷன்ஸ்ல ஹோஸ்ட் நேம் எப்படி இருக்கும்ன்ற பிக்சர் மட்டும் நம்மளுக்கு வர வைக்க முடியாது. பட் எந்த கண்டிஷன் இருந்தாலும் என்னால ஒர்க் பண்ண முடியும். தட்ஸ் தி சவுண்ட். 7 எனக்கு ஒரு சின்ன டவுட். எஸ். இப்போ நம்ம பஞ்ச் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து ஒரே டைம்ல ரன் பண்ண போறப்போ வந்து அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாமே செமிகோலன் வச்சு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுமா? எனக்கு 2 பேர் பேசுறீங்க அட் a time. சங்கரி, ப்ளீஸ் வெயிட் ஒன்ஸ். யா விஜய், கோ அஹெட். இந்த பஞ்ச் ஆஃப் கமெண்ட் நம்ம அட் a டைம்ல வந்து ரன் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல, அப்போ வந்து நம்ம சிங்கிள் கோட் வச்சு கோலன் கொடுத்து the next command you need to type. அது சிங்கிள் கோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் கமெண்ட்ல எண்ட் பண்ணனும், கரெக்ட்டுங்களா? எஸ், கரெக்ட். ஓகே, சாரி சங்கரி, now you can go ahead. எனக்கு 2 வாய்ஸ் வந்தது, அதனால தான் உங்களை ஸ்டாப் பண்ண வச்சேன். யா, you can go ahead. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. எனக்கு 30 to 31st லைன் மட்டும் ஒரு டைம். நோ ப்ராப்ளம். So 30th ல இருந்து 36 லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா டார்கெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ டார்கெட்டிங்ன்றது இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசினா, இப்போ இதை மறந்துருங்க. எனக்கு இப்போ என்கிட்ட ஒரே ஒரு மினியன் தான் இருக்கு. சோ இந்த சினாரியோ பிக்சர்ல வச்சுக்காம என்கிட்ட 100 சர்வர் இப்போ மாஸ்டர் கீ இருக்குன்றத ஒரு பிக்சரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 100 சர்வர் இருக்கிற சினாரியோல எனக்கு ஒரு டாஸ்க் அசைன் ஆகுது. என்னோட ப்ரொடக்ஷன்ல உபுண்டு மிஷின்ல மட்டும் எனக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். சோ அந்த 100 சர்வர்ல ப்ரொடக்ஷன்ல உபுண்டு மிஷின் மட்டும் நான் டார்கெட் பண்ணணும். சோ அந்த கேஸ்ல நான் என்ன பண்ணலாம்னா, ஸ்டார் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணனா எல்லா மிஷின்லயும் நான் கொடுத்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கு பதிலா கிரெயின்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் உபுண்டுல இருக்காங்க, இல்ல யார் யாரெல்லாம் விண்டோஸ்ல இருக்காங்கன்னு கேதர் பண்ணலாம். இது மட்டும் நான் கொடுத்தேன்னா எல்லா உபுண்டு மிஷின்ஸ்லயும் எனக்கு என் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடும். அது இல்லாம இன்னொரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். உபுண்டுல யாரு இந்த ஹோஸ்ட் நேம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அண்டு கொடுத்ததுனால 2 கண்டிஷனுமே எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டாவது விஷயத்துல ஒரு 10 சர்வர் 4 மேனுவலா ஒரு 4 மிஷின் நேம் நான் என்டர் பண்ணணும்னா இந்த எல் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்பில்ட் பாராமீட்டர்ஸ். எல் கொடுத்துட்டு ஒரு 5 சர்வர்ல மட்டும் இந்த என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் ஆப் ஒரு 5 மிஷின்ல மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணனா 5 மிஷின் நேம் நீங்க கொடுத்துக்கலாம். எத்தனை அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கனா நீங்க மல்டிபிள் கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு 100 சர்வர் இருக்குன்னா பர்டிகுலரா 4 டார்கெட் பண்ணணும். அந்த 4ஓட நேம் உங்களுக்கு வந்து செட் பண்ண தெரியலனா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், மிடில் லெட்டர்ல டார்கெட் பண்றோம். That is what I am doing over here. Clear? ஓகே ஓகே. இப்போ பஞ்ச் ஆஃப் சர்வர்ல நமக்கு என்ன
I got something is கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி அத வெச் பண்றோம். Yeah, in a bunch of servers, if you want to give a condition, you can fetch it and pass the things. ஓ ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து ஆனா அந்த டெஸ்ட் ப்ரொடெக்ஷன் கேட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்காக தானே நீங்க போட்டிருக்கீங்க? எஸ் கரெக்டா. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அதனால தான் இந்த பிக்சரை வந்து நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வச்சேன். இதுதான் ஹோஸ்ட் நேமா உங்க ரியல் டைம்ல இருக்கும் அப்படின்னு என்னால ஒரு சர்வர் நேமா போட முடியாது. டெஸ்ட் டெவ் தான் ஹோஸ்ட் நேமா இருக்கும்ன்றது ஐ கான்ட் என்டர். டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன். அவங்க சர்வருக்கு வைக்கிற நேம் வந்து டிஃபர் ஆகும். இங்க நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், மற்ற 2 ஜென்டில்மேன் சொன்ன இன்னொரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. பட் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பா அந்த ஹோஸ்ட் நேம்ஸ்ல இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி நான் ரியல் டைம்ஸ்ல கண்டிஷன் எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே 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 தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். செவன்த் எனக்கு ஒரு டவுட். ஹலோ. யா குட். ஓகே. இப்போ நம்ம இதுல உபுண்டு மெஷின் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு மெஷின் யூஸ் பண்ணோம்னா கமாண்ட் லெவல்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும்? இல்ல சேம் கமாண்டை யூஸ் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது நீங்க காமன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேம். ஓகேங்களா? பட் சின்ன சின்ன ஆக்ஷன்ல வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எம் கமாண்ட் ரன் பண்றேன் அப்படின்னா உபுண்டுல எம் ரெபாசிட்டரி எக்ஸிக்யூட் ஆகுது. உபுண்டுனா நான் ஆப்டிகேட் கொடுக்கணும். விண்டோஸ்ல எக்ஸிக்யூட் பண்றப்போ exe ஃபைல்ஸ் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி சர்வர் டிபெண்டன்சியா இருக்கிறது மட்டும் தான் ஃபெயில் ஆகுமே தவிர சின்டெக்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃபெயில் வரும் கிடையாது. ஓகே. இப்போ ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒவ்வொரு URL ஏதாவது இருக்குங்களா? சோ நாங்க ஏதாவது போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்க முடியுங்களா? எக்ஸாம்பிள் ரேட்டால இப்ப ஏன்னா ஈவன் சின்டெக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன். நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் காம்பவுண்ட் மேட்சஸ்க்கு எடுத்துக்கிட்டாலே ஈவன் சின்டெக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். இங்க பாருங்க எல்லாத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். இந்த அண்ட் செட் பண்றது, ஃபங்க்ஷனை நீங்க பாஸ் பண்றது எல்லாமே வந்து சேம் தான். பட் அந்த பேக்கேஜ் ரிலேட்டடா நீங்க பார்க்கணும்னா நீங்க அந்த பர்டிகுலர் சர்வர் என்னவோ அந்த சர்வர் ரிலேட்டடா தான் தேட முடியுமே தவிர சால்ட் ரிலேட்டடா தேட முடியாது. ஏன்னா சால்ட் ரிலேட்டடா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா சர்வர்லயும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது இல்லாம வேற ஏதாவது கமெண்ட் யூஸ் பண்ணணுமா? இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா ஆர்கனைசேஷன் லெவல்ல? as I told in the starting, நீங்க யூஸ் பண்ணனும்னா 10000 ஃபங்க்ஷன் வரைக்கும் அவேலபிளா இருக்கு. பட் depends on the organization, your work will vary. ஆனா கண்டிப்பா யூஸ் பண்ற பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம். நீங்க ஒரு DevOps இன்ஜினியரா போனீங்கனாலே CI/CD பைப்லைன் செட் பண்ணிட்டு டிப்ளாய்மென்ட் பண்ண ஆட்டோமேட் ட்ரை பண்ணுவீங்க. டிப்ளாய்மென்ட் பண்ண உடனே சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ், அதிகமா டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது, இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணுவீங்க. ரெகுலர் ஆக்டிவிட்டின்றதுனால நான் இதை ஷேர் பண்றேன். இது இல்லாம மற்ற ஆக்டிவிட்டிஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 4 டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ல டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தேன். எல்லா ஆர்கனைசேஷன்ல நான் DevOps இன்ஜினியர் தான். I didn't do a common work in all the organization. But நாலுக்குமே காமனா ஒரு சிங்க்அப் இருந்தது எனக்கு. அந்த சிங்க்அப் திங்ஸ் தான் இதெல்லாம். Okay, thank you. Connection, it is too dragging for me.